ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் சி அப்புறம் டி லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு டைப்பில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி, இன்னொரு டைப்பில் வந்துட்டு பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கர்வாக எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்பபெட் லெட்டர்ஸ்க்காகவே பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பெண்ட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிக்கும் டிக்கும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அதனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு லெட்டர் பார்க்க போகிறோம். ரெண்டுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்த சி லெட்டர் பின்னி வச்சுருக்கேன். இந்த சி லெட்டருக்கு இடையில வந்துட்டு 1.5 அடி ஒயரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பின்னி ஜாயின் பண்ணாக்கா இது நமக்கு டியாக மாறிடும். இதையும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த லெட்டர் பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 5.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அளந்து காமிக்கிறேன். 1 2 3 4 5 5.5 அடி. இதே மாதிரி 2 ஒயர் கட் பண்ணணும். இப்போ நான் 2 கலரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும், இதை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஏன்னா நம்ம சரி பாதி இந்த ஒயரை மடித்து வச்சுருந்தாலும் நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஒயர் பாருங்கள், இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் வருது. இந்த பக்கம் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம பாக்ஸ் நாட் பின்னிட்டே வரப்போகிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். லெஃப்ட் ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணணும். ஓகேவா, லெஃப்ட் ஒயர் மடிக்கிறோம். மேலே இருக்கிற ஒயர் கீழ் பக்கம் மடிக்கணும். இந்த ஒயர் 4வது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் ரைட் ஒயர் இப்போ வந்துட்டு இந்த ஒயரை லாக் பண்ணணும். மேலே இருக்கிற ஒயரை மடிக்கணும். இப்போ இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். 3 ஒயரை சும்மா மடிக்கணும். இந்த 4வது ஒயரை மட்டும் இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி தான் இந்த லெட்டர் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இடையில மட்டும் 2 பெண்டு வரும். நமக்கு சிக்கும் டிக்கும் 2 பெண்டு வச்சு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி 5 சென்டிமீட்டர் வரைக்கும் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டிருக்கேன். இதை கவுண்ட் பண்ணோன்னாக்கா 23 நாட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா, நீங்கள் கவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அளந்தும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா. இப்போது 23 நாட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற நாட்டை இந்த இடத்துல நம்ம கொண்டு வர போகிறோம். பெண்டு போட போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி மடிக்கணும். இப்போ பின்பக்கமாக இருக்குது இல்லையா, இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக முன்னாடி கொண்டு வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி மடிக்கணும். இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். இப்போது லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த லூப்பில் போடணும். இப்போது ரைட் ஹேண்ட் ஒயரை இந்த லூப்புக்கு மேலே கொண்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த பெண்ட் போடுறது. இந்த சி லெட்டர், அதுக்கப்புறம் டி லெட்டர், எஸ், இந்த மாதிரி லெட்டர் மட்டும்தான் பெண்டு இல்லாமல் போடலாம். மற்றபடி எல்லா லெட்டர்ஸுக்கும் கம்பல்சரி பெண்டு முக்கியம். அதனால் இந்த பெண்டு போட்டே நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சேர் செட்டு, அதுக்கப்புறம் ஈஸி சேர் இதெல்லாம் நான் பின்னியிருக்கேன். அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போது இந்த பெண்டு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம எப்பவும் போல் இந்த பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் போட போகிறோம். மொத்தம் வந்துட்டு 20 நாட்டு போட்டிருப்பேன். இது நான் எதுக்கு சென்டிமீட்டர்லையோ இல்லை நாட்லேயோ கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயர் பத்தாமல் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் நாட் போட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மீந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பெண்டு போட்டேன். 20 நாட்டு போட்டிருக்கேன். சென்டிமீட்டரில் பார்த்தோன்னாக்கா 4 சென்டிமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொரு பெண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி மடிக்கணும். இப்போ பின்பக்கமாக இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இப்படி மேல் பக்கமாக மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 விரலால் பிடிச்சிக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஒயரை இந்த லூப்பில் ரைட் லூப்பில் போடணும். இப்போ ரைட் ஒயரை லெஃப்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ நாட் டைட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. மேலே நீங்கள் நாட் போட்டிங்கன்னா டைட் ஆயிரும். இப்போ எப்பவும் போல் பாக்ஸ் நாட் மேலே போட்டே வர வேண்டியது தான். இதுவும் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு போட போகிறோம். 23 நாட்டு. ஓகேவா, இப்போ இதே மாதிரி 23 நாட் போடணும். இடையில வந்துட்டு கீ செயின் கோத்துக்கலாம்.
ஒரு 10 நாட் போட்டதுக்கப்புறம் கீ செயின் கோத்துக்கலாம். இது வரைக்கும் 10 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த லெட்டர்ஸ் பின்னி கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸும் பின்னி வச்சு ஆல்பபெட் நீங்கள் சொல்லியும் கொடுக்கலாம். இப்போது மேலே இருக்கிற இந்த ஒயரில் கீ செயின் கோத்தாச்சு. மற்ற 3 ஒயரில் கோத்துறாதீங்க. அதுக்கப்புறம் கீ செயின் வந்துட்டு சைடில் போயிடும். ஓகேவா? இப்போ எப்பவும் போல் மேலே மேலே நாட் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது பின்னி முடிச்சாச்சு ஃபுல்லாகவே. இப்போ இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இந்த லூப்பில் சொருகணும். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இந்த ஒயரில் சொருகணும், ரெட் கலர் ஒயரில். இப்போ டைட் பண்ண வேண்டாம். 4 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஆல்பபெட் லெட்டர்ஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. டைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த டி லெட்டருக்கு இந்த சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பின்னி இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது பின்னுறதுக்கு வந்துட்டு 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான் பின்னுறது, உங்களுக்கே தெரியும். 1.5 அடி ஒயர் எடுத்து நீங்கள் பின்ன வேண்டியதான், ஒயர் எவ்வளோ இருக்கோ. இப்போ வந்துட்டு இதில் க்ளூ வச்சு இதில் நம்ம ஒட்டி விட போகிறோம் சென்டரில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்ட வேண்டாம் அப்படின்னாக்கா தங்கூசி ஏதாவது இருந்தால் வச்சு நீங்கள் தைச்சி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தைச்சி விட்டோன்னா இடையில வந்துட்டு தெரியுது ஒயர்லாம், அதனால தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் எல்லா லெட்டர்ஸ்க்குமே இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சிடி எப்படி பின்னுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ கர்வாக வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கர்வாக பின்னுறதுக்கு இடையில வந்துட்டு இந்த மாதிரி கம்பி வச்சு தான் பின்னணும். அப்போ தான் வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு நிற்கும், இல்லாட்டி நிற்காது. இந்த லெட்டர் நம்ம கர்வாக பின்ன போகிறதுனால 5 அடி ஒயர் எடுத்திங்கனாலே போதும். அப்புறம் இந்த கம்பி வந்துட்டு காப்பர் கம்பி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த கம்பிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். வீட்டில் வந்துட்டு மெட்டல் வளையல் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அந்த மெட்டல் வளையல் இருக்கும், அந்த அலுமினியமில் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போடுறோம். 2 ஒயரையும் சரிசமமாக வச்சு எப்பவும் போல் இந்த ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நாட் போட்டுட்டு இந்த கம்பியை வந்துட்டு இடையில வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 4-5 நாட் போட்டுட்டு வைங்க. இந்த மாதிரி வச்சோன்னாக்கா நம்மளால் நாட்டும் போட முடியாது, கம்பியும் நிற்காது. ஓகேவா? ஸோ ஒரு 5 நாட் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 5 நாட் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கம்பியை வந்துட்டு இடையில இந்த மாதிரி சொருகிறோம். இந்த எண்டு வரைக்கும், இந்த இடத்துல படுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சொருகி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அழகாக கம்பி நின்றுச்சு. இப்போ எப்பவும் போல் நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த சிடி லெட்டர் வந்துட்டு கர்வாக பின்னுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை பெண்ட் பண்ணி பின்னுறது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் போட்டு பழகிறதுக்காகவே மினி பேஸ்கெட், எல்லா பேஸ்கெட் மாடல்ஸ்லையும் குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் வந்துட்டு உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் வேஸ், பூஜா பேஸ்கெட், ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட், அதுக்கப்புறம் டேப் கூட எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு செக் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த லெட்டர் இந்த கம்பி வரைக்குமே ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சி வந்துட்டு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கம்பியை கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 2 நாட் போடணும். அப்போ தான் இந்த கம்பி வந்துட்டு கையில் குத்தாது. இதில் நான் கீ செயின் கோக்கிறது காமிக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீ செயின் இடையில நீங்கள் கோத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கோத்துக்கோங்க. இப்போ மேலே இங்கே ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ ஒயரை வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இது வந்துட்டு 2வது நாட் ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த கம்பியை நமக்கு கையில் குத்தாது. அதனால் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பியை கட் பண்ணாதீங்க. ஒரு 2 நாட்டுக்கு முன்னாடி கம்பியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுடணும். இப்போது எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க, சி மாதிரி. இப்போ சி இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி தான் நம்ம இடையில கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது கீ செயினாவோ இல்லை சி லெட்டர் ஒரு குழந்தைங்க கிட்ட விளையாடுறதுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, நெளிச்சு விட்டுருவாங்க. அப்போ நெளியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எப்போவுமே அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போடுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது மாதிரியும் போடலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சி லெட்டர் போட்டோமா, இடையில வந்துட்டு இந்த மாதிரி 1.5 அடியில் இந்த மாதிரி பின்னி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது டியாக நமக்கு மாறிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.